இப்போ இந்த ஆனாவண்ணா இருக்கு பார்த்தியா, இந்த ஆனாவண்ணாவை எடுத்துட்டேன். வேண்டாம், ஏன்னா நமக்கு ஈஸியாக இருக்கணும், எளிமையாக தமிழை கற்றுக்கணுங்கிறதுக்காக, பிள்ளைங்களாம் ஈஸியாக கற்றுக்கணுக்காக இந்த ஆனாவண்ணா இதை எடுத்துட்டேன். இதுக்கு பதிலாக இது ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஆகும். ஓகேயா? அப்போ இக்கு ஆ கா, இக்கு ஆ கா. என்ன பண்ணுறீங்க? காணா போட்டு பக்கத்தில் தான் போச்சு, ஆவணம் தூக்கி இங்கே போட்டேன். அப்போ இங்கே பாரு, கங்காச்சாரி எழுத்து வருது. இங்கே என்ன பண்ணுங்க? எல்லாமே ஆவணம் போடாச்சு. அப்போ மொத்தம் எல்லாம் ஆவணம் போடாச்சு. அப்போ இங்கே என்ன பண்ணாச்சு? கா போட்டு ஈனா போட்டாச்சு. எல்லாமே இங்கே ஈனாவே போடாச்சு. அதே மாதிரி இங்கே ஊனா ஊனா என்ன போட்டுருக்கோம்? ஊனாவே போட்டுருக்கோம். இங்கே காங்காய் எழுதி ஊனாவாக போட்டுவிட்டோம். அப்போ காங்காய் எழுதி ஊனாவாக போட்டுவிட்டோம். நல்லா புரியுதா? காங்காய் எழுதி ஏனாவாக போட்டுவிட்டோம், காங்காய் எழுதி ஏனாவாக போட்டுவிட்டோம். அதே மாதிரி காங்காய் எழுதி ஐயனா போட்டுவிட்டோம். அதே மாதிரி காங்காய் எழுதி ஓனா போட்டுவிட்டோம். அதே மாதிரி காங்காய் எழுதி ஓவெல்லாம் போட்டுவிட்டோம். அதே மாதிரி காங்காய் எழுதி அவனை. புரியுதா? அப்போ எத்தனை எழுத்து மொத்தம்? எத்தனை எழுத்து இருக்குது? இந்த 18 எழுத்தை மட்டுமே வச்சு இந்த உயிரெழுத்துக்கள் 12 எழுத்து மட்டும் தான் புதுசாக போட்டிருக்கோம். இதையும் வச்சு 30 எழுத்து நம்ம எழுதிட்டோம். தமிழை முழுமையாக முடிச்சிட்டோம். புரியுதா? புரிஞ்சுக்கிட்டீங்க? நல்லா புரியுதா? படிக்க ஈஸியாக இருக்குமா? நீ எழுதி பார்ப்பியா? நீ எழுதி பார்த்துட்டு நீ எவ்வளோ தூரம் எழுதிருக்கியோ, ஒரு நாள் என்னால் எழுத முடியுமோ அத்தனை எழுதி நாளைக்கு பேப்பரை கொண்டு நீ கொடுங்க. ஓகேயா? உன்னைய மாதிரி வருங்காலத்தில் நீ நல்லா படித்து உனக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு நீ சொல்கிறியோ அதை வச்சு உன்னை இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாமே, சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க. அவங்களும் ஈஸியாக கற்றுக்கிடும். உண்டா இல்லையா? எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக வீண் இருக்கணும். ஓகேயா? ரொம்ப சந்தோஷம். ஓகே.